அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே திருமணம் முடிப்பதனுடைய காரணத்தை சொல்றான். ஏன் திருமணம் முடிக்கணும், ஒரு ஆண் ஏன் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்கிற காரணத்தை அல்லாஹ் சொல்கிறான். வமின் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று சொல்கிறான். வானம் பூமியை படைத்திருப்பது அத்தாட்சி. உலகத்தில் யார் நினைத்தாலும் வானம் பூமியை படைத்து விட முடியாது. கோள்கள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, இந்த பூமி அத்தாட்சி, இப்படி இதெல்லாம் யாராலும் படைத்து விட முடியாது. அல்லாஹ் தஆலா வமின் ஆயாத்திஹி, தன்னுடைய அத்தாட்சி என்று சொல்கிறான். எதை தெரியுமா? அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, உங்களிலிருந்தே உங்களுடைய ஜோடியை அல்லாஹ் படைத்திருக்கிறானே, இது அல்லாஹ் அத்தாட்சி, இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. எங்கோ பிறந்த ஆண், எங்கோ பிறந்த பெண் ஒரு பருவ வயதை அடைந்த பிறகு இரண்டு குடும்பமும் குஃபு பார்த்து பொருத்தம் பார்த்து அவர்கள் நிச்சயம் செய்து பிறகு திருமணம் என்கிற வழியிலே சுன்னத்தான முறையிலே ஈஜாப் கபூலிலே இரண்டு உள்ளங்களை அல்லாஹ் இணைக்கிறான். எங்கோ பிறந்த ஆண், எங்கோ பிறந்த பெண் ஒரு குறிப்பிட்ட வயதிலே இணைகிறார்கள். அவர்கள் மூலமாக சந்ததிகளை அல்லாஹ் உருவாக்குகிறான். உலகத்தில் யார் நினைத்தாலும் இரண்டு பேரின் உள்ளங்களை இணைக்க முடியாது. இதைத்தான் அல்லாஹ் அத்தாட்சி என்கிறான். வமின் ஆயாத்தி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் கட்டுப்பட்டது. உங்களிலிருந்தே உங்களுக்கு ஜோடி அல்லாஹ் படைத்திருக்கிறான். எதுக்கு தெரியுமா? லிதஸ்குனு இலைஹா, அந்த மனைவியின் மூலமாக ஒரு ஆண் மன நிம்மதி பெற வேண்டும், மன நிம்மதி பெற வேண்டும். இது முதல் காரணம். அவனுடைய உள்ள மன நிம்மதி பெற வேண்டும். இது முதல் பலன். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஜஅல பைனக்கும் மவத்தத்தன் வரஹ்மா, கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியிலே அவர்கள் சிறு பிரயாணத்தில் இருக்கிற போது, அதாவது கல்யாணம் முடிச்சு இளம் ஜெனரேஷனா இருக்கும் போது அல்லாஹ் தஆலா தாம்பத்திய உறவு என்கிற ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி இருக்கிறான். என்னதான் சண்டை வந்தாலும் அந்த உறவு அவர்களை இணைத்து விடும். இதுதான் மவத்தத் என்கிற அற்புதமான வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். வரஹ்மத்தன், வயதான காலகட்டத்திலே ஒரு கணவன் மனைவியை பார்த்து நினைக்கிறான், எனக்காக அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவன் அவள். மனைவி நினைக்கிறார், எனக்காக அவர் ஓடி ஓடி உழைத்து துரும்பாக இழைத்து விட்டார் என்று கணவனை பார்த்து பிரியமாக இருக்கிறார். இந்த பாசத்தையும் பிரியத்தையும் அல்லாஹ் தான் ஏற்படுத்துவதாக குர்ஆனில் சொல்லுகிறான். சொல்லிட்டு சொல்றான், இன்ன ஃபீ தாலிகல் ஆயாத்தின் கௌமி யதஃபக்கரும், சிந்திக்கக்கூடிய கூட்டத்திற்கு இதில் அத்தாட்சி இருக்கிறது என்கிறான். சிந்திச்சு பார்த்தா புரியாது, எப்படி அல்லாஹ் இப்படி ஒரு பாசத்தை ஏற்படுத்தி இருக்கிறான்.